காலையில 8 மணிக்கு மலரும் மதியம் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. லட்சுமி உடனே ஏன் மலரு டிஃபன் இன்னும் டேபிள் எடுத்து வைக்கல? உன் ஓரகத்தி இன்னைக்கு எங்கேயும் கிளம்ப வேண்டியது இல்லையே, அப்புறம் என்ன அவ்வளவு மெதுவா வேலை நடக்குதுங்கிறாங்க. மலர் அதுக்கு, அத்தை டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, மதி காஃபி போட்டுட்டு இருக்கா, இதோ கொண்டு வந்துடுவாங்கிறாங்க. சுரேஷ் நக்கலா, என்னம்மா நீயும் இன்னும் அவளை காலேஜ் போறியான்னு கேக்குற? நேத்தே விஷயத்த முடிச்சுட்டாங்கல்ல. காலேஜ் ட்ரஸ்டி கூட சண்டை போட்டு மேனேஜ்மெண்ட் மூஞ்சில கரிய பூசிட்டு வந்தாச்சு. இனிமே அவ எங்க போக போறா? தினமும் காலையில இந்த வீட்டுல காய்கறி நறுக்க வேண்டியதுதான் அவளோட நிரந்தர வேலைங்கிறாங்க. ஆமாண்ட சுரேஷ், என்னமோ பெரிய ஹரிச்சந்திரன் பேத்தி மாதிரி காலேஜ்ல ரூல்ஸ் பேசினா நான் நேர்மையா இருப்பேன், அநியாயத்தை தட்டி கேட்பேன்னு ஆடுனா, கடைசியில என்னாச்சு? வேலையை விட்டு தூக்கி தெருவில் நிறுத்திட்டாங்க. இனிமே அடங்கி உடங்கி வீட்டுல இருக்க வேண்டியதுதான். மதி உடனே, அத்தை நான் வேலையை பறி கொடுத்ததுக்காக நான் ஒன்னும் கதறி அழுதுட்டு இருக்கல. அநியாயம் நடக்கிற இடத்துல அமைதியா இருக்கிறதுக்கு பேரு சுயமரியாதை இல்லை. சுரேஷ் உடனே, சுயமரியாதையா? மதி, பொம்பளைங்களுக்கு தேவை அடக்கம். நீ அந்த காலேஜ்ல இருந்த வரைக்கும் உனக்கு மரியாதை இருந்தது. இப்ப நீ வெறும் வேலை இல்லாத பொண்ணு. என்ன பாரு, போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்கேன். இந்த ஏரியால நான் வண்டியில போனா 4 பேர் சல்யூட் அடிப்பாங்க. உனக்கு அந்த பவர் இருக்காங்கிறாரு. மலரதுக்கு, சுரேஷ் கொஞ்சம் பார்த்து பேசு. மதி எந்த தப்பு செய்யல. காலேஜ்ல எல்லாருக்கும் நல்லாதான் பாடம் நடத்திட்டு இருந்தா. அதுக்காக அவளை பாராட்டுறதை விட்டுட்டு இப்படி மட்டம் தட்டி பேசுறீங்க. சுரேஷ் உடனே, மலரணி நடுவுல வராதிங்க. அவ பண்ண வேலையினால ஸ்டேஷன் வரைக்கும் எனக்கு தான் ப்ரெஷர். உன் வைஃப் மேனேஜ்மெண்ட் எதிர்த்து பேசுறா, கொஞ்சம் அடக்கி வைன்னு கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு ஃபோன் வருது. இவளால என் வேலைக்கே ஆபத்து வரப்பாகுது. அப்ப பார்த்து ரெஜிஸ்டர் போஸ்ட் வருது. வீட்டுல யாராவது இருக்கீங்களா சார்? கொரியர் வந்திருக்குங்கிறாங்க. என்னப்பா, என்ன கொரியர்? குடிங்க சார். இது சாதாரண போஸ்ட் இல்ல, த வாய்ஸ் ஆஃப் ஜட்ஜஸ் அண்ட் இன்டர்நேஷனல் மீடியா நெட்வொர்க்ல இருந்து வந்திருக்கு. இது சீல்டு கவர். மதி மேடம் கையில நேர்ல கொடுத்து கையெழுத்து வாங்கினாதான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. நான் யாரு தெரியுமா? இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர். என்கிட்டே கையெழுத்து கேட்குறியா? கவர் இங்க கொடு அப்படிங்கிறாங்க. சார், நீங்க எவ்வளவு பெரிய போலீஸா இருந்தாலும் சரி, இது ரெஜிஸ்டர்ட் கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட். யார் பேர்ல இருக்கோ அவங்க சொந்த கையெழுத்து போட்டா மட்டும்தான் ஓப்பன் ஆகும், இல்ல மாற முடியாது அப்படிங்கிறாங்க. சுரேஷ், உங்க அதிகாரத்தை ஸ்டேஷன்ல வச்சுக்கோங்க, போஸ்ட்மேன் கிட்ட கத்தாதீங்க. கொடுங்க சார், நான் தான் மதியன்னு லெட்டர் வாங்கிக்கிறாங்க. லட்சுமி அதை பார்த்துட்டு, என்னடி அது? காலேஜ் வேலை போன உடனே வேற எங்கோ பிரைவேட் ஸ்கூல்ல 1000 2000 சம்பளத்துக்கு வேலைக்கு அப்ளை பண்ணியா? அதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்பு? ஆமாமா, அவளுக்கு வேற என்ன வேலை கிடைக்கும்? வேணா ஏதோ பேப்பர் கம்பெனியில டேட்டா என்ட்ரி வேலை இருக்கும், மாசம் 5000 ரூபாய் தருவாங்க. அதை வச்சு இவ பெரிய சாதிச்சிட்டேன்னு காட்ட போறா. திறந்து பார்த்தா அப்பாயின்மெண்ட் லெட்டரும் ப்ரெஸ் ஐடி கார்டும் இருக்குது. மலர் உடனே, மதி அது என்னது? என்ன போட்டிருக்கு? ஏன் இவ்வளவு பிரகாசம் முகத்துலன்னு கேக்குறாங்க. மலருக்கா, நான் கடந்த 3 வருஷமா காத்திருந்த அந்த நிமிஷம் வந்துடுச்சு. இந்தியாவோட முன்னணி மற்றும் சர்வதேச அளவில் இறங்குற த வாய்ஸ் ஆஃப் ஜட்ஜஸ் மீடியா நெட்வொர்க்ல இருந்து எனக்கு லெட்டர் வந்திருக்கு. என்ன சீஃப் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே, என்னது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா? போய் சொல்லாத மதி, நீ காலேஜில் வெறும் லெக்சரரா தானே இருந்த, உனக்கு எங்கிருந்து பத்திரிக்கை வேலை வருங்கிறாரு. மதியத்துக்கு, சுரேஷ் நான் காலேஜில் வேலை பார்த்தது என்னோட உண்மையான அடையாளத்தை மறைக்கிறதுக்காகத்தான். நான் ஒரு சாதாரண லெக்சரர்னு சமூகத்தில் நடக்கிற குற்றங்கள் ஊழல்கள் யாருக்கும் சந்தேகம் வராமல் கவனிக்க முடியும். கடந்த 2 வருஷமா நான் ரகசியமாக செஞ்ச டைமண்ட் கரப்ஷன் புலனாய்வு அறிக்கைகளை பார்த்துட்டு சர்வதேச ஊடக அமைப்பு கூட்டணி எனக்கு இந்த சீனியர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்னடி அலப்பறை பண்ற? பத்திரிக்கை வேலையா? ஊரூரா போய் மைக்க பிடிச்சி கேள்வி கேட்க போறியா? நாங்கள் இந்த ஊர்ல தனது வாழ வேண்டாமா? நம்ம குடும்பம் மானமே போயிடும் போல. மதியத்துக்கு, அத்தை குடும்பமானோ ஜேர்னலிஸ்டா இருந்தா போகாது, அதிகாரத்துல இருக்கிறவங்க செய்கிற அநியாயத்தை மூடி மறைச்சாதான் போகும். இனிமே நான் வெறும் சமையலறை பெண் இல்ல, சட்டத்துக்கும் மக்களுக்கும் நடுவுல நிக்கிற தூண். நான் 4வது தூண் அப்படிங்கிறாங்க. அப்ப பார்த்து தங்கராஜ் வராரு. டேய் சுரேஷ், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உன் வீட்டுல ஒரு நாகப்பாம்பை வளர்த்துட்டு நீ தூங்கிட்டு இருக்கியா? என்னமாமா ஆச்சு? ஏன் இவ்வளவு கோபமா வரீங்க? என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னு தெரியுமா? இந்த மதிதாண்டா. டேய், போன வாரம் அந்த ஏழை விவசாயி சின்ன தம்பிக்கிட்ட இருந்து நான் மிரட்டி வாங்கினேன் 5 ஏக்கர் நிலம். அதை பத்தி கந்துவட்டி பிடியில் ஏழை விவசாயி போலி ஆவணங்கள் மூலம் நிலம் பறிப்புன்னு ஆதாரத்தோட வீடியோ வெளியிட்டு ஹெட்லைன்ஸ் நியூஸ் போயிட்டு இருக்கிறது யாரு தெரியுமா? இந்த மதிதாண்டா. மட்டுமில்லடா, இன்னைக்கு காலையில கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து எனக்கு சம்மன் வந்திருக்கு. என் மேல கந்துவட்டி தடுப்பு சட்டம் மற்றும் போலி ஆவண தயாரிப்பு வழக்கு பதிவு பண்ண போறாங்களாம். என் மொத்த பிசினஸும் முடங்கி போச்சுடா. மதி, என்ன தைரியம் இருந்தா என் மாமா மேலேயே கை வைப்ப? நீ என்ன பெரிய சமூக சேவகியா? என் வீட்டுல தின்னுட்டு என் மாமாவுக்கே ஆப்ப வைக்கிறியாங்கிறாரு. சுரேஷ், நீங்க எல்லாம் மீறாதீங்க. நீங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர். சட்டம் உங்க கையில இருக்கலாம். ஆனா அந்த சட்டத்தை நீங்க தவறா பயன்படுத்தி ஏழைகளை விதைச்சா அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர அதிகாரம் என் கைக்கு வந்திருக்கு. நீ ஒரு திமிர் பிடிச்ச பொம்பளை, அதிகமா பேசுற. என்ன பண்ணுவ? பிரஸ்காரங்கன்னா திமிரா? என் நிலத்து பத்திரத்தை என்ன பண்ண அப்படிங்கிறாங்க.
மதி உடனே, இங்க பாருங்க தங்கராஜ், வெறும் பேப்பர்ல செய்தி போடுற சாதாரண நிருபர் இல்லைனா அதிகாரத்துல இருக்கிறவங்க செய்யற அநியாயத்தை, லஞ்சத்தை, பவர் மிஸ்யூஸ ஆதாரத்தோட தோலெடுத்து காட்டுற புலனாய்வு நிபுணர்னா அப்படிங்கிறாங்க. சுரேஷ், இன்னைக்கு காலையில லாரி டிரைவர் கிட்ட இருந்து ஸ்டேஷன் வாசல்ல வச்சு நீங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கின வீடியோவும், நேத்து நைட்டு லாக்அப்ல ஒரு அப்பாவி பையனை அடிச்ச சிசிடிவி ஃபுட்டேஜும் இந்த பென்டிரைவ்ல பத்திரமா இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னது வீடியோவாயே? அதை யார் எடுத்தது? ஸ்டேஷனுக்குள்ள உனக்கு யார் உதவி பண்றது? அதை யார் எடுத்தா? உங்களை மாதிரி ஊரல் போலீஸ்க்கு என்ன சுரேஷ்? நீங்க தோல்ல இருக்கிற நட்சத்திரத்தை கழட்டி வைக்கிற அளவுக்கு இந்த வீடியோல ஆதாரம் இருக்கு. நீங்க சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய அதிகாரி, ஆனா நீங்களே அநியாயம் பண்ணா இந்த மதி சும்மா இருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. லட்சுமி அதுக்கு, ஏய் மதி, புருஷனை பயமுறுத்துறியா? வீட்டுக்குள்ளேயே உழவு பார்க்குற வேலையை செய்யறியா? அந்த வேலையை விட்டு தூக்க வச்சு நீ என்னடி சந்தோஷப்பட போற? குடும்பத்தை சீரழிக்க வந்திருக்கியான்னு கேட்குறாங்க. சுரேஷோட அப்பா, நிறுத்து லட்சுமி, என்னங்க நீங்க? இவன் நம்ம பையனை வேலையை விட்டு தூக்க போறான்னு மிரட்டுறா, நீங்க அமைதியா இருக்கீங்க. மதி பண்றதுல என்னடி தப்பு இருக்கு? சுரேஷ் போலீஸ் வேலையில சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு நாளாவது நேர்மையா நடந்துக்கிட்டானா? தங்கராஜ் பண்ற கந்து வெட்டி அக்கிரமத்துக்கு இவன் துணையா இருந்தான். ஏழை விவசாயி வயிற்றுல அடிச்சான். இதெல்லாம் தட்டி கேட்க இந்த வீட்டுல யாருக்காவது தைரியம் இருந்ததா? இன்னைக்கு என் மருமக அதை செஞ்சிருக்கா, எனக்கு பெருமையா இருக்கு அப்படிங்கிறாங்க. மலரும், ஆமா மாமா, மதி செஞ்சதுதான் சரி. இத்தனை நாளே இவங்க 2 பேரும் பண்ற அக்கிரமத்தை பார்த்துட்டு நாம பயந்து நடுங்கிட்டு இருந்தோம். இப்ப இவங்களுக்கு பயம்னா என்னன்னு புரியட்டும். சுரேஷ் அதுக்கு, மதி, நீ என்னோட பொண்டாட்டி. என் வீட்டுல தங்கியிருந்துகிட்டே எனக்கு எதிராக வேலை செய்ய உனக்கு எப்படி மனசு வந்தது? நான் உங்க பொண்டாட்டி தான் சுரேஷ். ஆனா தர்மத்துக்கு எதிராக நீங்க நடந்தா நான் உங்களுக்கு முதல் எதிரி. இனிமே இந்த வீட்டுல என்னை யாரும் அடக்கி வைக்க முடியாது. நீங்க போலீஸ் பவரை காட்டினா நான் மீடியா பவர் காட்டுவேன். நீங்க சட்டத்தை வச்சு மிரட்டினா நான் உண்மையை வச்சு உங்களை அம்பலப்படுத்துவேன் அப்படிங்கிறாங்க. ஃபோன் வருது. அப்ப, ஹலோ மதி மேடம், வாழ்த்துக்கள். நீங்கள் அனுப்புன கந்துவட்டி கும்பல் மற்றும் லஞ்ச போலீஸ் தொடர்பான புலனாய்வு ஆவணங்கள் எல்லாமே சரிபார்க்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு பிரைம் டைம் லைவ் செய்தியில இது மெகா எக்ஸ்க்ளூசிவ் செய்தியா வரப்போகுது. கிளப்ல ப்ரெஸ் மீட் ரெடியா இருக்கு, கிளம்பி வாங்கங்கிறாங்க. தேங்க்யூ சார், நான் இன்னும் 15 நிமிஷம் ஆவணங்களோட ஸ்பாட்டுக்கு வரேன்னு மதி ஃபோனை வைக்கிறாங்க. சுரேஷும் தங்கராஜும் அதிர்ச்சியில உறைந்து நிற்கிறாங்க. மதி தன்னோட கழுத்துல ஐடி கார்டை மாட்டிக்கிட்டு லேப்டாப் தொங்க விட்டுக்கிட்டு சுரேஷையும் தங்கராஜையும் லட்சுமியும் ஒரு தீர்க்கமான பார்வையை பார்த்துட்டு கிளம்புறாங்க. சுரேஷ், இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நியூஸ் சேனலை பாருங்க. உங்களோட உண்மையான லட்சணமும் உங்க மாமாவோட கந்துவிட்ட யோகியத்தையும் தமிழ்நாடே பார்க்க போகுது. இது ஆரம்பம் தான். இனிமே இந்த சமூகத்துல நீங்க பண்ற ஒவ்வொரு அக்கிரமத்துக்கும் இந்த மதி பதில் சொல்ல வைப்பா அப்படிங்கிறாங்க. டேரக்டா நான் ப்ரெஸ் மீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு 2 வீலர்ல கிளம்புறாங்க. மதிய பத்தின செய்தி டிவியில வந்துருச்சு. அதை பார்த்து தலையில கையை வச்சுட்டு ராஜலட்சுமி, என்னங்க இது? என் தலையில பெரிய தீய அள்ளி வச்சுட்டாலே இந்த மதி. இவ சாதாரண காலேஜ் லெக்சரரா இருந்தப்பவே அது ரூல்ஸ் இது ரெகுலேஷன் சொல்லி வீட்லயே எல்லாரையும் ஆட்டி படைச்சா. காலையில எத்தனை மணிக்கு முழிக்கணும், சமையல்ல என்ன சேர்க்கணும்னு இவளை பண்ணா போதும். இவ போடுற சட்டை தாங்க முடியாம நாம மூச்சு திணறிட்டு இருந்தோம். இப்ப இவ கையில பத்திரிக்கை ஆபீஸ் மைக்கு வேற வந்துருச்சு. இனிமே இந்த குடும்பத்தோட நிம்மதி அவ்வளவுதானா? என்ன லட்சுமி பண்றது? அவ காலேஜ்ல இருந்தப்பவே ஃபெமினிசம், சம உரிமைன்னு பேசி நம்ம சுரேஷை மதிக்காமத்தான் நடந்துக்கிட்டா. இப்ப புலனாய்வு நிருபருங்கிற போர்வையில வீட்டுக்குள்ளேயே உழவு பார்க்க ஆரம்பிச்சுட்டா. அதாங்க என் பயமே. இத்தனை நாளா வீட்டுல சண்டை போட்டா வீட்டு 4 சோத்துக்குள்ள முடிஞ்சிடும். இப்ப இவ பொம்பளை சுதந்திரம் ஃபெமினிசம்னு சொல்லி நம்ம வீட்டு ரகசியத்தை, சுரேஷ் பண்ற விஷயத்த ஊர் சிரிக்க டிவியில போட போறா. இவ காலேஜ் வேலையை விட்டுட்டு அடங்கி நம்ம வீட்டுல இருப்பான்னு பார்த்தா நம்ம 2 பேரையும் தெருவில் நிக்க வைக்காம பிளான் பண்ணிட்டாலே. ஆமா லட்சுமி, இனிமே நம்ம வீட்டுல ரூல்ஸுங்கிற பேர்ல இவ பண்ற அக்கிரமத்தை யாராலையும் தடுக்க முடியாது. சுரேஷ் போலீஸா இருந்து இவ முன்னாடி கை கட்டி நிக்கிறான். நம்ம குடும்ப அமைதியும் கௌரவமும் இந்த மதி வீசுற பத்திரிக்கை காத்துலதான் ஆடப்போகுது. எப்ப பார்த்தாலும் ரூல்ஸ் தர்மம்னு பேசுற இவளை வச்சுக்கிட்டு நாம எப்படிங்க இந்த வீட்டுல காலத்தை தள்ள போறோம்? என் குடும்ப சந்தோஷத்தையே இந்த பொண்ணு பாலாக்கிட்டாளேன்னு புலம்புறாங்க 2 பேரும்.